நடிகை கஸ்தூரி பேச்சு வெறுப்பு பேச்சாகவே உள்ளது என நீதிபதி கருத்தை தெரிவித்திருக்கிறார். அண்மை செய்தி. தெலுங்கு பேசும் மக்கள் குறித்த நடிகை கஸ்தூரியின் பேச்சு வெடிகுண்டு போல் உள்ளது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் இந்த கருத்தை முன்வைத்திருக்கிறார். தமிழ் மற்றும் தெலுங்கு பேசும் மக்களிடையே வன்முறை எழும்போது வெடிப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கும் என நீதிபதி இந்த கருத்தை முன்வைத்துள்ளார். கஸ்தூரியின் பேச்சு தெலுங்கு பேசும் அனைத்து மக்களையும் மோசமாக சித்தரித்து உள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேச்சுரிமை என்ற பெயரில் வெறுப்புணர்வை பரப்பவோ சமூக மோதல்களை ஏற்படுத்தவோ கூடாது எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். நடிகை கஸ்தூரி பேச்சு வெறுப்பு பேச்சாகவே இருக்கிறது என நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கருத்தை பதிவிட்டிருக்கிறார். இது பற்றி விரிவான தகவலை தர காத்திருக்கிறார் செய்தியாளர் ரஃபிக் ராஜா. கஸ்தூரி வழக்கு குறித்து நீதிபதி என்னென்ன கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்? விவரங்கள். நிச்சயமாக நடிகை கஸ்தூரி கடந்த 3ஆம் தேதி சென்னையில் நடந்த ஒரு நிகழ்வில் கலந்து கொண்டு தெலுங்கு பேசக்கூடிய பெண்களை மிகவும் ஒரு இழிவான கருத்தை வெளியிட்டிருந்தார். இது சம்பந்தமாக மதுரை திருநகர் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்கப்பட்டது. புகாரின் அடிப்படையில் 6 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் தான் தனக்கு முன்ஜாமீன் கோரி நடிகை கஸ்தூரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு விசாரணை செய்யப்பட்டு தற்போது காலை 10:30 மணிக்கு உத்தரவு வழங்கப்பட்டது. அந்த உத்தரவில் கஸ்தூரிக்கு ஜாமீன் வழங்க முடியாது என கூறி அவரது மனுவை நீதிபதி தள்ளுபடி செய்து உத்தரவு பிறப்பித்திருந்தார். இந்நிலையில் அந்த உத்தரவின் நகல் தற்போது நமக்கு கிடைத்துள்ளது. குறிப்பாக உத்தரவில் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் மிக நீளமாக பல்வேறு கருத்துக்களை இந்த உத்தரவில் நடிகை கஸ்தூரிக்கு எதிராக வைத்துள்ளார். முக்கிய சாராம்சமாக இது போன்ற இழிவான கருத்துக்களை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த உத்தரவின் மூலம் மக்களுக்கு ஒரு நீதிமன்றம் செய்தி சொல்ல வேண்டும். அதன் அடிப்படையிலே இந்த உத்தரவு ரத்து செய்யப்படுகிறது என்று உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார். இது மட்டுமல்லாமல் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கூறுகையில், அதாவது கஸ்தூரி கற்றவர், சமூக ஆர்வலர் என தன்னை கூறிக்கொள்ளும் மனுதாரர்களுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகள் மிக இழிவாக உள்ளது என்ற தனது கருத்தையும் பதிவு செய்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இந்த பேச்சுகள் சமூக வலைதளங்களில் பரவியுள்ளது. இது வெடிகுண்டு போல் உள்ளது. அதாவது நடிகை கஸ்தூரியுடைய பேச்சு வெடிகுண்டு போல் உள்ளது. தமிழ் மற்றும் தெலுங்கு பேசும் மக்களிடையே வன்முறையை ஏற்படுத்தி வெடிப்பதற்காக காத்திருக்கிறது என்ற கருத்தையும் பதிவிட்டுள்ளார். இது போன்ற பல்வேறு கருத்துக்களை, அதாவது இந்த வழக்கில் தெலுங்கு பேசும் மக்களுக்கு எதிராக மனுதாரர் பேசிய பேச்சு எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்த போகிறதோ என்ற தனது அச்சத்தையும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளார். மனுதாரருடைய பேச்சு வெறுப்பு பேச்சாக உள்ளது. மனுதாரருடைய பேச்சு சமூக வலைதளங்களில் மிக வேகமாக பரவி வருகிறது என்பதையும் பதிவு செய்துள்ளார். இது மட்டுமல்லாமல் இது போன்ற கற்றறிந்தவர்கள் என்று கூறிக்கொள்பவர்கள் பொது மேடையில் பேசும்போது இது போன்ற பிரச்சனைகளை பேசுவதற்கு முன் ஒரு முறைக்கு இருமுறை பேச வேண்டும். குறிப்பாக தற்போது சமூக வலைதளங்களில் பேசுபவர்கள் மிகவும் கவனத்துடன் பேச வேண்டும். என்றால் சமூக வலைதளங்களில் பேசக்கூடிய பேச்சு விரைவாக பரவப்பட்டு வருகிறது. அது நிரந்தரமாக மக்கள் மனதில் இருந்து விடுகிறது என்ற கருத்தையும் பதிவிட்டுள்ளார். குறிப்பாக மனுதாரனுடைய, அதாவது இந்த பேச்சிற்கு பின்பாக நடிகை கஸ்தூரி மன்னிப்பு கேட்க உண்மையான முயற்சிகளை மேற்கொண்டதாக தெரியவில்லை. தான் பேசிய கருத்துக்களை நியாயப்படுத்தும் விதமாகவே உள்ளது. இது போன்ற வழக்குகளை பொதுநலனை நீதிமன்றம் மனதில் கொண்டுதான் இது போன்ற தீர்ப்பை வழங்கியுள்ளது என கூறி நடிகை கஸ்தூரியுடைய இந்த முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட உத்தரவில் நீதிபதி மிகவும் காட்டமாகவும் விமர்சனம் பண்ணி தனது உத்தரவை பதிவு செய்துள்ளார். ராஜா, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.